இவ்வளவு ஒழுக்கம் வர்றதுக்கு உனக்கு ஒரு 41 பேர் சாவணும் இல்ல, அப்பதான் உனக்கு இந்த அறிவு வருது. இல்லாட்டி இந்த அறிவு வந்திருக்குமா உனக்கு? இன்னைக்கு கூட துணை தொண்டர் வந்து ஒருத்தர் மேல ஏறிட்டாரு, நீ கீழ இறங்குப்பா, நீ கீழ இறங்குற வரைக்கும் பேச மாட்டேன்னு சொன்னார்ல. இன்னைக்கு தான் சொல்றேன். விக்கிரவாண்டி மாநாட்டில் ஏறி நின்றுட்டு இருந்தான், புஷியானந்த் தான் கத்துனாரு. மதுரை மாநாட்டில் ஏறி நின்னா உடைச்சா, அவங்களா கத்துனாங்க. உங்களுடைய பவுன்சர்ஸ் தூக்கி வெளில போட்டாங்க. எல்லா இடத்துலையும் போட்டாங்க. இன்னைக்கு தான் முதல்ல அவங்கள ஒழுங்குபடுத்தணுன்ற அறிவு வந்திருக்குது விஜய்க்கு. எனக்கு நீங்க தான் முக்கியம், நீங்க எல்லாம் சேஃபா போய் சேருங்க அப்படின்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறீங்களா விஜய் இந்த வார்த்தைய? இன்னைக்கு சொல்லிருக்கலாம்ல, சொல்லியிருக்காரு, பாராட்டலாமே அதை. இல்ல ஏன் பாராட்டுற? 41 பேர் செத்த உடனே உனக்கு அந்த வருது அந்த நினப்பு. யூ ஆர் இன்காரிஜிபிள். நீங்க திருத்த முடியாதவர் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். இவ்வளவு காலமா நீங்க அப்படியே சும்மா ஏதோ நீங்க இன்னும் பெரிய ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி நீங்க வர்றது, உங்களை பார்க்க எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது, நீங்க அப்படி யானை மேல அம்பாரி வர மாதிரி வந்துட்டு நினைச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்பதான் நீங்க ரியாலிட்டிக்கு வந்திருக்கிறீங்க, ரைட்டுங்களா? ரெண்டாவது அது காரணம் பாண்டிச்சேரி. புதுச்சேரியில் அழகா உங்களை கண்ட்ரோல் பண்ணாங்க. வந்துட்டார்ல, பேச சொல்ல வேண்டியதானே, எனக்கு தெரியாது உங்களால நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஈசா சிங் மேல நீங்க கேஸ் எல்லாம் போடல இல்ல, உங்களாலதான் பல பேர் செத்து போயிருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கெல்லாம் ஒன்றும் கண்டிக்கலாம் இல்லை. அவங்க தான் கேஸ் போட்டிருப்பாங்க. ஏதாவது பண்ணியிருந்த கேஸ் போட்டுட்டு இருப்பாங்க உன் மேல. ஆக விஜய், இன்னைக்கு பாருங்க எல்லாம் நல்லா நடந்ததுன்னா அது காரணம் கரூரில் ஏற்பட்ட அழிவும், அதனால் உங்களுக்கு எதிராக ஏற்பட்ட கருத்துருவாக்கத்தான். சதி கிதி நீங்களே இன்னைக்கு என்னாச்சு? சதியெல்லாம் ஒரு செங்கோட்டையை வச்சுக்கிட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணாரு, போலீஸும் ஆர்கனைஸ் பண்ணி செங்கோட்டை. இன்னைக்கும் 1500 பேர் போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு. தமிழக அரசுக்கு நன்றி சொன்னீங்களா? அப்ப நீங்க வந்துட்டு ஒரு நாணயமான ஒரு மனுஷனா நீங்க? கேட்குறேன். இன்னைக்கும் 1500 போலீஸ். நான் முதல்வராக இருந்தானே 10 போலீஸ் அங்கே இருக்காது. கேட்ல தள்ளி விட்டல, மூடுறா கேட்ட, முடிஞ்சு போச்சு, வா வெள்ள நெல்லு, அவ்வளோதான். உள்ள எதனா நடந்துட்டு போகுது, நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நீ தான் போட்டிருக்கிறல்ல தொண்டர் படை கிண்டர் படைன்னு, அவளை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்லிட்டு உடலை போலீஸ் 1500 போலீஸ். இதுக்கு தான் நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு அந்த உணர்வே இருக்காது. ஏன்னா அப்படிலாம் நீங்கள் வளர்க்கப்படவும் இல்லை, நீங்கள் அப்படி உங்களை வளர்த்து கொள்ளவும் இல்லை. ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒரு பொறுப்பு வேணும் ஜெய்.